அந்த 1 நிமிடம் கமலஹாசனுக்கு 3 லட்ச ரூபா கொடுக்க முடியல. முத்துக்கள் 3 டயத்துல தான் நாங்க கொண்டு போய் கொடுத்தோம். அவர் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தா படம் வெளியே வந்திருக்காரு. அந்த அம்மா படமே எடுக்காதீங்கன்னு சொன்னாங்க பண்ணி. என் பேர்ல படமே எடுக்க வேண்டாம். கடன் வந்துருச்சுன்னு வச்சுங்க, நோட்டீஸ் யாருக்கு வரும்? அந்த அம்மா பேருக்கு தான் வரும். சினிமாவில் ஷூட்டிங்கில் இருந்தால் கூட யாரையாவது கட்டிப்பிடிச்சிட்டு வந்தேன்னு சொன்னால் கூட சிரிச்சு பார்க்க போடலாம். அவர் தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சார். எனக்கு கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்லை சார். அவர் இல்லைன்னா நான் இல்லை சார். இன்னைக்கு அவர் பையன் பார்த்துக்கிறாங்க. எனக்கு 28 வயசு ஆகி போச்சு. கொஞ்ச நாள் தான் இருப்பேன். படுக்கும்போது அவரை கும்பிடு போட்டு தான் படுப்பேன். உள்ள போய் சவுக்கார் அம்மா மாதிரி ஒரு ஆளை பார்க்கவே முடியாது வாழ்க்கையில. பளிச்சுன்னு பேசுவாங்க. உங்களை பிடிக்கலன்னா பிடிக்கல, பிடிக்கும்னா பிடிக்கும். அந்த அம்மா வந்து மேஜர் வீட்டில் பார்த்தாங்க. எதுக்கு தலையெழுத்த, நீங்க நல்லா நடிக்கிறீங்க மேஜர் என்னை விட அப்படின்னு சொன்ன ஆள் அந்த அம்மா தான். மேஜருடைய பர்த்டே அந்த அம்மா வேஷ்டி சட்டையெல்லாம் கொண்டு கொடுத்தாங்க. மேஜர் இன்னைக்கு எங்க வீட்டுல தான் சாப்பாடு. இவ்வளவு வெரைட்டிஸ் இருக்கும். நம்ம எல்லாம் போட முடியாது சார். 16 வகை 15 வகை போடுவாங்க. சாயந்தரம் 6 மணிக்கு மேல வந்து எங்களோட பேசிட்டு போகும். அந்த அம்மா வாழ்ந்த வாழ்க்கை என்ன? ஏன்னா வீடு வாசல் அப்படி இருந்தது அவருக்கு. வீடு அதெல்லாம் வித்தாரு எல்லாத்தையும். இப்ப நீங்க வந்து படம் எடுக்கட்டுமான்னு கேட்டா உங்கள்கிட்ட எவ்வளவு பணம் இருக்குன்னு 10 லட்ச ரூபா FD போட்டு பேசாம உட்காருங்க. உருவாக்கும் மண் SNS, வெற்றியின் மண் SNS. SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ், கோவை. கிட்டத்தட்ட 700 படங்கள் மேல நடிச்சிருக்காரு அப்படின்னு ஒரு தகவல் உண்டு. சரியா நமக்கு எவ்வளவு நம்பர் தெரியல. போதுமான அளவுக்கு சம்பாத்தியம் இருந்துச்சா மேஜர் சாருக்கு? 5000 ரூபா கொடுத்தாலும் நடிப்பாரு, 10,000 ரூபா கொடுத்தாலும் நடிப்பாரு. யாரையும் வேண்டான்னு சொல்ல மாட்டார். ஓ, நம்ம நடிக்க தானே வந்திருக்கோம். அது ஏன் நம்ம வந்து அவனை வேண்டான்னு சொல்லுவாங்க? ஒரு நாளைக்கு என்ன 5000 ரூபா கொடுங்க. காலையில வந்துட்டு 9 மணிக்கு மேக்கப் போட்டு நான் சாயந்தரம் 5 மணிக்கு மீசை பிடிக்கும் கையில விட்டு வந்துடுவேன். அந்த மாதிரி தான் செய்வேன். ஏன்டா அந்த பணத்தை வேணாங்கிறோம்? நான் டெலிஃபோன் இதில் வேலை பார்த்தா 130 ரூபா கொடுப்பான் மாசத்துக்கு. இது எவ்வளவோ வருது. மேக்கப் மேனுக்கு சம்பளம், நம்ம காருக்கு பெட்ரோல், பேட்டா எல்லாம் கொடுக்குறான்ல, சந்தோஷமா இருக்கிறோம் அப்படின்னு. சம்பாத்தியம் போதுமான சம்பாத்தியம் தான் இருந்துச்சு அவர் சம்பாதிச்சதுல. அவர் யாரையும் குறை வைக்கல சார். நடிக்க வரும்போதே அப்பா கதாபாத்திரம் பண்ணாங்க. பட் 70களில் வந்து இப்ப சூரியகாந்தி, பெத்தமனும் பித்து படத்தெல்லாம் சாவித்திரி அம்மாவோட வந்து இணைஞ்சு நடிச்சிருக்காங்க. சாவித்திரி அந்த அம்மா இங்கேயே வரும். கார் எடுத்துங்க சாயந்தரம் 6 மணிக்கு மேலே வந்து எங்களோட பேசிட்டு போகும். எதுக்கு பேசணும்? தலையெழுத்தா? அந்த அம்மா வாழ்ந்த வாழ்க்கை என்ன? ஹபிபுல்லா ரோட்ல அவ்வளோ பெரிய வீடு, ஜெமினி கணேசனுடைய ஒய்ஃபு. அந்த அம்மாவும் படம் எடுத்து கூட்டிட்டு வராப்பான். நான் யாராவது வந்து இப்போ நீங்கள் வந்து படம் எடுக்கட்டுமான்னு கேட்டால் உங்கள்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குன்னு கேட்பேன். 10 லட்ச ரூபா FD போட்டு பேசாமல் உட்காருங்க. சும்மா படம் எடுக்கிற போயா அப்படின்னு. நான் யாருமே என்கரேஜ் பண்ண மாட்டேன் சார். படம் எடுத்தால் அது கடனாக தான் முடியும். அது வந்து சில பேருக்கு புரியாது. நான் படம் எடுத்து அவனை போட்டேன் இவனை போட்டேன்னு பெருமையாக பேசிப்பான். என்ன மிஞ்சிச்சு? ஒன்றும் மிஞ்சாது. மேஜர் சன் ஒரு படம் எடுத்தார். கண்ணுல காசை காட்டப்பா. மலேசியாவில் போய் எடுத்தார். எவ்வளவு கடன் ஆகி போச்சு. ஏதோ பெரிய ஆள் அங்கே இருந்தான். படம் எடுக்க சொன்னாங்க. அவன் இருந்தனால இவர் தப்பிச்சார். இல்லைன்னா விழுந்து படம் சரியாகவே போகல. நான் பிள்ளைனா தான் சொல்கிறேன். போகல. மனசு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இவருக்கும் கஷ்டம். அவன் உங்களை விட்டு படம் எடுத்தேன். அவன் என்னைக்காவது ஒரு நாளைக்கு வருத்தப்படுவான்ல. அவங்க ஃபேமிலியில் வருத்தப்படுவாங்கல்ல. இதெல்லாம் தேவையா? ஏதோ அவனை பார்த்தோமா, மலேசியாவில் போய் தின்னோமா, நல்லா ஹோட்டல் போட்டு கொடுத்தாங்க, ஜாலியாக இருந்தோமா, வந்து அதெல்லாம் போச்சு. நான் இப்போ யாராவது வந்து படம் எடுக்கிறேன் போயான்னு சொல்லி அப்படின்னு ஆளை படம் எடுக்கிறேன். இப்போ படம் எடுக்கிறதோட அதை பண்ணிட்டு உட்காந்து. மேஜர் சாருமே அப்படி படங்க தயாரிச்சு அவருக்கு நஷ்டம் ஏற்பட்டுச்சு. என்ன சார் இல்லை நஷ்டம் இருக்காதா எங்களுக்கு? அந்த 1 நிமிடம் கமலஹாசனுக்கு 3 லட்ச ரூபா கொடுக்க முடியல. முத்துக்கள் 3 டயத்துல தான் நாங்கள் கொண்டு போய் கொடுத்தோம். அப்போதான் கமலஹாசன் சொன்னார் எங்கிட்ட, நான் இப்போ வாழ்க்கையிலே ஒரு புது மனிதனை பார்த்தேன். நீங்கள் பணம் எனக்கு தர வேண்டியதே மறந்துட்டேன். அண்ணான்னு தான் கூடுவார். மேஜர்ண்ணா எதுக்கு இதை கொண்டு கொடுத்தீங்க? ஏப்பா என் தம்பி வருத்தப்பட்டான்பா. அந்த படம் அவர் மனசு வச்சா ரிலீஸ் ஆகிருக்க முடியாது. அவர் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தா படம் வெளியே வந்திருக்காரு. அந்த மாதிரி 3 லட்ச ரூபாய் திருப்பி கொடுத்தவொன்னு தான் அவருக்கு 1000 கஷ்டம் இருக்கும் சார். அவர் பணத்தை போய் நம்ம வச்சுன்னு இருந்து அதில் ஒரு பெருமையை அவரை வந்து படம் எடுக்க சொன்னார். அவங்கள நம்மளாம் தானே போய் கேட்டோம். அதான் பார்க்கணும். சாவித்திரி அம்மா வந்து இப்ப 60கள் 50கள்லாம் வந்து கோலோச்சின ஒரு நடிகை. தமிழ் தெலுங்கு ரெண்டுத்துலயுமே இந்தியா லெவலில் ரொம்ப பாப்புலரான நடிகை. 70களை வந்து குறைச்சிக்கிட்டாங்க நடிக்கிறத படங்கள்ல. ஆனாலுமே இப்ப அண்ணனோட சேர்ந்து நடிச்சிருக்காங்க, இணைஞ்சு நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஈக்குவல் சரிசமமான கதாபாத்திரம். நல்ல பெண் அந்த அம்மா. அவங்கள பத்தி சொல்லுவாரா வீட்டுல வந்து? சொல்லுவார். சாவித்திரி அம்மாவோட தான் இன்னைக்கு காலையில டிஃபன் சாப்பிட்டேன். வீட்டுல இருந்தே கொண்டு வந்துட்டாங்க, நல்லா கொடுத்தாங்க. தைரியமான பொம்பளை. சேர்ந்து நடிக்கிறத பத்தி சொல்லுவாரு. அதாவது சாவித்திரி மாதிரி நான் நடிக்க முடியாது சார்.
மேஜர் பக்கத்துலயே நிக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லுவார். அந்த அம்மா பண்ற ஆக்ஷனுக்கு நம்ம ரியாக்ஷன் கொடுக்கலன்னா என்ன பண்றீங்க நீங்க அப்படின்னு கேட்பாரு. அந்த மாதிரி ஒருத்தன் பந்து எறிஞ்சானா அதை அடிக்கிறதுக்கு பேட்டை சரியா நீங்க யூஸ் பண்ணலன்னா அப்புறம் எதுக்கு நீங்க விளையாட வர்றீங்க அப்படின்னு தான் கேட்பாங்க எல்லாரும். அது மாதிரி தான் சொல்லுவார் மேஜர். சவுத் இந்தியன்லாம் பெரிய ஹேட்ஸ் ஆஃப். இப்ப நீங்க சாவித்திரி அம்மாவோட நடிச்சதை பத்தி சொன்னீங்க இல்லையா? இப்ப சவுக்கார் அம்மாவோட வந்து நீர்க்குமிழி படத்திலே நடிச்சிருப்பாங்க. நல்லா அப்பாவும் அருமையா நடிச்சிருக்காங்க. அதாவது சவுக்கார் அப்பாவும் அம்மா மாதிரி ஒரு பொம்பளைய பார்க்க முடியாது நீங்க வாழ்க்கையில. இப்ப அவங்களுக்கு அப்பாவும் நடிச்சிருக்கிறாரு. இப்ப பாமா விஜயம்ல வந்து 2 பேரும் மூத்த மகன், மருமகள் ஆமா. ஜோடியா நடிச்சிருக்கிறாரு. இத்தனைக்கும் அவங்க வந்து இவரை விட ஒரு 4 வயசு மூத்தவங்க வேற. மூத்தவர் தான். ஆனால் சவுக்கார் அம்மா மாதிரி ஒரு ஆளை பார்க்கவே முடியாது வாழ்க்கையில. அந்த மாதிரி லேடியை பார்க்க முடியாது. பளிச்சுன்னு பேசுவாங்க. உங்களை பிடிக்கலைன்னா பிடிக்கல, பிடிக்கும்னா பிடிக்கும். அந்த அம்மா மாதிரி கேரக்டர்லாம் பார்க்கவே முடியாது சார் வாழ்க்கையில. அந்த அம்மா வந்து மேஜர் வீட்டில் பார்த்தாங்க. எதுக்கு தலையெழுத்த? நீங்க நல்லா நடிக்கிறீங்க மேஜர் என்னை விட அப்படின்னு சொன்ன ஆள் அந்த அம்மா தான். நாங்களாம் சொன்னோம் என்ன இது இப்படி வந்து பேசுறாங்க அப்படின்னு. விட்டு கொடுக்காம பேசுவாங்க அந்த அம்மா. மேஜருடைய பர்த்டே அந்த அம்மா வேஷ்டி சட்டையெல்லாம் கொண்டு கொடுத்தாங்க. என்ன தலையெழுத்தா? நாங்களாம் கேட்டேன் எதுக்கு இந்த அம்மா கொண்டு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டேன். ஒரு பிரியத்தில் கொடுத்தாங்க. நல்ல நல்ல சாப்பாடு போட்டாங்களா அந்த அம்மா மேலாம் சாப்பாடு போட முடியாது. மேஜர் இன்னைக்கு எங்க வீட்டில் தான் சாப்பாடு. அப்படி வெஜிடேரியன் சாப்பாடு அவ்வளவு வெரைட்டிஸ் இருக்கும். நம்மெல்லாம் போட முடியாது சார். 16 வகை 15 வகை போடுவாங்க. அந்த அம்மாக்கெல்லாம் கோடி நமஸ்காரம். சும்மா சொல்லக்கூடாது. அதே மாதிரி ஜெயலலிதா அம்மாவோடமே அவங்களோட முதல் படத்துல நடிச்சிருக்காரு. அப்பாவை பண்ணிருக்காரு. அவங்களோட நட்பு அவங்களோட ஜெயலலிதா மாதிரி அந்த அம்மா அவங்க தைரியமான பொம்பளை. எதா இருந்தாலும் பிளைனா பேசுவாங்க அந்த அம்மா. டப் டப்னு பேசுவாங்க ஜெயலலிதா. இவங்க 2 பேருக்கும் பழக்கம் நல்ல பழக்கம். ஃபாதர் கேரக்டர் இவர் பண்ணாரு. வெண்ணிலாடை நடிச்சுட்டு இருக்கும்போது எங்க வீட்டுக்கே வந்திருக்காங்க. ஜெயலலிதாவுக்கு இப்பெல்லாம் மறந்து கேட்டா தெரியாத அந்த அம்மா போய் சேர்ந்துட்டாங்க. நல்ல மனிதர். அந்த அம்மாவும் யார்கிட்ட எப்படி பழகணும்னு தெரியும். அவ்வளவுதான். சும்மா சொல்லக்கூடாது. அந்த அம்மா கெட்டவங்க நல்லவங்கன்னு சொல்லக்கூடாது. நமக்கு தெரிஞ்ச நடிகர் நல்ல நடிகை அவ்வளவுதான். இந்த காலகட்டத்துக்கு அப்புறமா வந்து அதாவது 60கள் இப்ப எம்ஜிஆர் சார், சிவாஜி சாருக்கு அப்புறமா அந்த காலகட்டத்துல ஜெய்சங்கர் சார் எல்லாரோடையும் நடிச்சிருக்காங்க. இணைஞ்சி முத்துராமன் சார், ஜெமினி சாரோட எல்லாம் பண்ணியிருக்காரு படம். ஜெய்சங்கர் மாதிரிலாம் ஒரு நண்பரை பார்க்க முடியாது. டேய் வாடா போடான்னு தான் பேசுவார். என்ன பார்த்தா கூட டேய் சம்பத் வா அப்படின்னு அப்படி பார்ப்பேன். டே என்னடா மேஜருக்கு தம்பின்னா எனக்கு தம்பி இல்லையா வாடா அப்படிங்குவார். அந்த மாதிரி அவர் வீட்டுக்கு போனோம்னு வச்சுங்க நுங்கம்பாக்கம் வீட்டுக்கு அவரை உடனே உள்ள போய் பார்க்க முடியாது. கிருஷ்ணன் ஒருத்தர் இருந்தார். கலாகேந்திரா கிருஷ்ணன் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் தான் என்னை கூட்டிட்டு பின்பக்கமா போயிடுவார். வீட்டுக்கு பின்பக்கமா இவர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாரு. என்னடா கிருஷ்ணன் என்ன கிருஷ்ணா வாசல்ல யாரா நிக்கவில்லை உள்ளே விட மாட்டேங்கிறேன் என்னடா நீ அப்படின்னு. யாரும் அவனை உள்ள விட மாட்டேன். சம்பத் வந்துட்டான்டா மேஜர் தம்பி கூப்பிட்டு சாப்பாடு போடுவார். அந்த மாதிரி அவர் வந்து ரசிகர்கள் கூட்டம் வந்துடுமே போயிடுமேன்னு பயப்படுறாரு. வேற ஒன்றும் ஜெய்சங்கர் மாதிரி ஒரு மனிதர் நல்ல மனிதரை பார்க்க முடியாது. இந்த ஜெனரேஷன் தலைமுறைக்கு அப்புறமா இப்ப ரஜினி சார், கமல் சார் அவங்களோடயுமே நிறைய படங்கள் இயக்கி இருக்காரு. கமல் சார் வச்சு ரஜினி சாரோட நிறைய படங்கள் பண்ணிருக்காங்க. பிரியா, பில்லா, தர்ம யுத்தம் நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க. ரஜினி சார் ரிசல்ட் டைப் பேசினா பேசுவாரு பேசாம. நான் ரஜினி சார்லாம் அதிகமாக பழகினது இல்லை சார். சும்மா சொல்றது பழகுது. மேஜரை கேட்பேன் ஷூட்டிங் முடிஞ்சு வந்து ரஜினி அவர் பாட்டு ஒரு சேரை போட்டு புத்தகத்தை வச்சுன்னு படிச்சுட்டு இருப்பாரு. நான் போய் எதுவும் பேச மாட்டேன். நமக்கு ஷார்ட் டயத்துல அவ்வளோதான். ஆனா நடிச்சிட்டு இருக்கும்போது படம் இயக்கணும்ன்ற ஆசை எப்ப வந்தது அவருக்கு? மேஜருக்கு அதான் நமக்கு நேரம் சரியில்லைன்னா எல்லாம் வரும். தேவையில்லாத விஷயம்தான். திருலோக் சொன்ன மாதிரி ஏன் மேஜர் நடிக்கிறத விட்டுவிட்டு இதுக்கு வந்தீங்கன்னு கேட்கணும். அது ஒரு ஆசை அவருக்கு. நாடகம் நடிச்சிருந்தோம். அவர் நாடகத்தில் டைரக்ஷன்லாம் பண்ணியிருந்தாரு. உங்களுக்கு கூட இருக்கிறவங்கலாம் நல்லது சொன்னால் பரவாயில்ல சார் ஏற்றி கொடுக்குது. நீ வந்து பண்ணு சூப்பராக வந்துடுவ அப்படி வந்துடுவேன். நடிக்க டைரக்ஷன் பண்ணோன்னா பட சான்ஸ் வாய்ப்பு குறைஞ்சிடும். மேஜர் டைரக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, படம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு, நடிக்க வர மாட்டாரு, நம்மளே பேசிப்போம். அந்த மாதிரி ஆகணும். ஏன்னா கல்தூன் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா வந்து நடிக்கிறது கொஞ்சம் குறைஞ்சி. கல்தூனுக்கு தேங்க்ஸ் டு அவர் கருப்புசாமி எஸ்எஸ்கே அவர் மாதிரி ஒரு கெட்டிக்காரரை பார்க்க முடியாது. சிவாஜிகிட்ட போய் மேஜர் சொன்னார் கல்தூன் நீங்கள் பண்ணுங்க, நீங்கள் தான் நடிக்கணும்னார். அவர் மாட்டேன்ட்டார். டா சும்மாடா நீயே நடிடா நீயே பண்ணுறா. இல்லை சார் நீங்கள் பண்ணுங்க நான் டைரக்ஷன் பண்ணுறேன் மாட்டேன்ட்டார் சிவாஜி. எப்படி கன்வின்ஸ் பண்ணி பண்ண வச்சது? என்ன அப்புறம் அவர் எஸ்எஸ்கே போய் சொல்லி எல்லாம் பண்ணி அப்புறம் பண்ணாங்க. 3 படங்கள் பண்ணாரு இல்லையா அவரை வச்சு? கமல் சார் வச்சு ஒரு படம், சிவகுமார் சார் வச்சு ஒரு படம் பண்ணாரு. சிவகுமார் சார்லாம் கண்ணியம்னா அவரை போல ஒரு கண்ணியம் பார்க்க முடியாது. அவருக்கு 50,000 ரூபா சம்பளம் பேசி 25,000 ரூபா தான் கொடுத்தோம். 25,000 ரூபா கொடுக்க முடியல. மேஜர் போய் சொன்னார் என்னால் கொடுக்க முடியல அப்படின்னு. பரவாயில்ல அடுத்த படம் நாங்கள் எடுக்கும்போது கொண்டு கொடுத்துட்டோம். அவர் வருத்தப்படுவார்ல அடுத்த படம் எடுக்கிறதுக்கு மட்டும் வசதி இருக்கு எனக்கு சம்பளம் கொடுக்க முடியல. சிவகுமார் ஒத்துக்கல.
ஏன் மேஜர் எதுக்காக வந்தீங்கன்னு கொடுக்கணும். கடன் பட்டால் நெஞ்சன் போல் கலங்கினான் இறங்கி வேந்தன் சொல்லுவார் மேஜர். மனசுக்குள்ள ஓடிண்டே இருக்கும்டா அதெல்லாம் அப்படின்றார் மேஜர். நீ கொடுக்க முடியல கூட ரூ. 100 கொடுக்குற இடத்துல ரூ. 10 கொடுத்தேன்னா அவன் சேஃபா இருப்பான். அவனும் நடிக்கத்தானே வந்திருக்கான் அப்படின்னு. யாருக்கும் பாக்கி வைக்கப்படாது, போகப்படாது அப்படிலாம் சொல்லுவார். அவர் நடிச்சதுல நிறைய கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் ரொம்ப குறிப்பிட்டு சொல்ல போலீஸா நிறைய நடிச்சிருக்காங்க. ஆமா. மேஜர் போலீஸ் கேரக்டர் தான் நிறைய பண்ணுங்க. அது ரொம்ப விருப்பமா பண்றது இல்ல. அவங்க ரோல் கொடுக்குறாங்க. நமக்கு 1ஆம் தேதி அன்னைக்கு சம்பளம் வந்துடணும். வீட்டு செலவெல்லாம் இருக்கு. அது சொல்லுவாரு. டேய் இன்னும் ஒன்றும் பணமே வரலடா. என்ன பண்ண போறேன்னு தெரியல. 1ஆம் தேதி வேலைக்காரிக்கு சம்பளம் கொடுக்கணும். அதை பண்ணு. கரெக்டா 28ஆம் தேதி அன்னைக்கு அவருக்கு ஒரு இது வரும். போய் கொண்டு வந்து கையில என்கிட்ட கொடுத்துருவாரு. செலவு பண்ணிக்கிட்டாரு. அந்த மாதிரி தான். நீங்க தான் ஃபுல்லா மேனேஜ்மெண்ட், நீங்க தான் ஃபுல்லா. நான் தான் சார் வீட்டு செலவெல்லாம் நான் பார்த்துப்பேன். அதெல்லாம் பண்ணிப்பேன். ஒன்றும் அவர்கிட்ட போகாத விஷயங்கள். பணம் இல்லைன்னா சொல்லுவேன். தீர்ந்து போச்சு நீ கொடுத்த பணம் அப்படியா அப்படிங்கிறார். அது கணக்கு எழுதி கொடுத்துடணும் அவர்கிட்ட. என்ன செலவு பண்ணணும் எது வந்து சொல்லணும் அவர்கிட்ட. இப்போ அவர் பையன் இருக்கான் எல்லாம் இருக்கான். அந்த தலைமுறையில இப்ப அர்ஜுன் சாரோட பிரதாப் ஜெய்ஹிந்த் படத்துல அவர் வந்து அவரோட டைரக்ஷன்லாம் வந்து இவர் நடிக்க வச்சாரு. நடிக்க வச்சார். ரொம்ப பிடிக்குமா அவருக்கு? ஏன்னா அது ரொம்ப இதுல அப்பா பையன் 2 பேருமே நடிச்சிருப்பாங்க. ஜெய்ஹிந்த் அவர் வந்து அர்ஜுன் சார்லாம் ரொம்ப நல்ல மனிதர். அவர் என்னை வச்சு படம் எடுத்தா வியாபாரம் ஆகுமா ஆகாதாலாம் தெரிஞ்சுன்னு செய்யுங்க. அவர் அர்ஜுன் சார் மேல ஒரு நம்பிக்கையான மனிதரை பார்க்க முடியாது. படம் எடுக்க போறதுக்கு முன்னாடியே கேட்பாரு. பாதியில படத்தை நிறுத்தினா யாருக்கு அசிங்கம்? அவருக்கு தான் அசிங்கம். அதனால கேட்பாரு. படம் முடிக்க முடியுமா? அப்படின்னா என்கிட்ட வாங்க. இல்லைன்னா வராதீங்க. அவர் இறக்குற வரைக்குமே நடிச்சிட்டு தான் இருந்தாரு இல்லைங்களா மேஜர் சார்? கிட்டத்தட்ட வந்து கடைசி வரைக்கும் நடிச்சிட்டு தான் இருந்தாங்க. டி.கே. சங்கரன் ஒருத்தர் இருந்தார். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. அவர் தான் மேஜருக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. அவர் சொல்லுவார், வாழ்க்கையில நீ ஒருத்தன் தாண்டா சாதாரணமா இருக்க, நடிகர்கள்லாம் அப்படின்னு. அவர் பாட்டு வீட்டுக்குள்ள வருவார் போவார். அவர் சொல்லுவார், இப்படியே இருடா நீ நல்லா இருக்க. அவரும் போயிட்டார் இவரும் போயிட்டார். இவர் வந்தபோது நிறைய சீனியர் நடிகர்கள், அதாவது எம்ஜிஆர் சார், சிவாஜி சார்ல இருந்து எல்லா நடிகர்களுமே இவரோட வந்து நடிக்கும்போது அவங்க எப்படி அவ்வளவு கம்ஃபர்டபுளா நடிச்சாங்க? இவரோட எப்படி அதை மாத்திக்கிட்டாரு இவரை? நம்ம பழகுற விதம் தான் சொல்லுவார். யாருக்கும் மரியாதை கொடுக்கணும். தங்கவேல் சார் வந்தா ஏன்ச்சு நிற்பார் இவர். தங்கவேல் சொல்லுவார், உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. சார் என்னை விட சீனியர், உங்களை பார்த்தா எழுந்துச்சுன்னா தான் எனக்கு மரியாதை அப்படின்னு. தங்கவேலு, வி.கே. ராமசாமி இவங்கெல்லாம் பார்த்தா எழுந்துச்சு நிற்பார். மனோரமா ஆட்சியோட நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்குள்ள ஒரு நல்ல நட்புன்னு கேள்விப்பட்டிருக்கோம். மனோரமா வச்சு தானே நாங்க சங்கராபரணம்லாம் பண்ணோம். அந்த மாதிரி ரொம்ப நல்ல சங்கராபுரம் 2 பேருமே வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்களா? மனோரமா அண்ட் மேஜர் சண்முகம்னு சேலம் எல்ஆர் அண்ட் பஸ் சர்வீஸ் அந்த ஓனர் 3 பேர் சேர்ந்து தான் அந்த படம் பண்ணோம். அந்த படத்தை வாங்கி தமிழ்ல ரிலீஸ் பண்ணுது. ஏன்னா எங்கிட்ட 7 லட்சம்ல 8 லட்சம்லாம் கிடையாது சார். அவருக்கு பணம் கொடுக்கறதுக்கு 3 பேர் சேர்ந்து தான் கொடுக்க முடிஞ்சது. அவ்வளவுதான். அந்த படம் ப்ரிவியூக்கு வந்து எம்ஜிஆர் ஐயா வந்து வந்திருந்தாங்களா? ப்ரிவியூ படம் பார்த்தார். இதுல நடிகர் சங்கத்துல ப்ரிவியூ போட்டோம். அப்போ ஒன்று சொன்னார் எம்ஜிஆர், 2 விஷயங்கள் நல்லது பண்ணீங்க மேஜர். 1 நடிகர் சங்கம் கட்டினீங்க, 2வது சங்கராபரணம் படம் அப்படின்னார். மேஜர் சொன்னார், நடிகர் சங்கம் கட்டினதுக்கெல்லாம் நீங்க தான் சார் காரணம். நீங்களும் சிவாஜி இல்லைன்னா கட்டவே முடியாது அப்படி. இப்ப நிறைய கதாபாத்திரங்கள் பண்ணும்போது அவர் எப்படி தன்னை பொருத்திப்பார் சார்? நீங்க கூட இருந்திருக்கீங்க. கதாபாத்திரம் மாதிரியே ஒன்றியெல்லாம் போறதெல்லாம் சும்மான்னு மேஜர். நான் அந்த பாத்திரத்திலேயே எங்கிட்டேன். அது நடிக்கிறதுல எல்லாம் வருண்டா அப்படின்னு. அங்க போய் ஸ்பாட்ல இருக்கிறதா? வி.கே. சொல்லுவார், மேஜர் எப்படி பண்றீங்க நீங்க அப்படிங்க பாருங்க. என்னையா அப்படின்னு. என்ன மேஜர் அது அந்த பார்த்தேன் அந்த படத்தை சாதாரணமா பண்ணிட்டு போறீங்க அப்படின்னு. அவங்களுக்குள்ளயும் ஒரு நல்ல பாண்டிங் இல்லை அவங்களுக்குள்ள? வி.கே. மாதிரிலாம் ஒரு ஆளை பார்க்க முடியாது வாழ்க்கையில். எவ்வளவு படம் எடுத்திருக்காரு அப்படின்னு நொந்து போயிடுவார். அவர் தான் சொல்லுவார், படம் எடுக்காங்க வி.கே. ஏன்னா வீடு வாசல் அப்படி இருந்தது அவருக்கு. வீடு அதெல்லாம் வித்தாரு எல்லாத்தையும். அவர் பையன் அவர் தம்பி பேர்ல தான் படம் பண்ணாரு. எல்லாம் போச்சு. அவரோட மனைவிக்கும் அவருக்குமான அந்த கெமிஸ்ட்ரி நீங்க பாத்துருக்கீங்க வீட்டுல? அவர் வீட்டுல தான் வளர்ந்தீங்க நீங்க. 2 பேரும் நல்லா பேசிப்பாங்க, நல்லா பழகிப்பாங்க. எல்லாம் அதெல்லாம் உண்டு. எதிர்த்து பேச மாட்டாங்க அந்த அம்மா. அவர் என்ன சொன்னாலும் கேட்பாங்க. அவரை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் அவர் தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு. எங்க மாமா பொண்ணை. எங்க மாமா பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறது எனக்கு கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்லை சார். வீரராகவன் சாரோடைய மகள். ஏன்னா நான் பியூசி தான் படிச்சிருக்கேன். நான் வேலையே பார்க்கல. மேஜர் கீழே இருக்கேன். என்ன ஒரு கல்யாணம் பண்ணிட்டு நான் ஒரு தனி கொடுத்துனோம்னா என்ன பண்ணுவேன்? எனக்கு யார் வேலை கொடுப்பா அப்படிலாம் சொன்னேன். அதெல்லாம் மேஜர் சொன்னார், நான் இருக்கேன்டா கவலைப்படாத. இன்னைக்கு வரையும் அவர் வீட்டில் தான் இருக்கேன். உங்களோட அண்ணி சொன்னீங்க வந்து ரொம்ப பக்கபலமா இருந்திருக்காங்க அண்ணனுக்கு இது வரைக்கும்னு சொல்லி. எப்ப மறைஞ்சாங்க அவங்க? அவங்க மறைஞ்சு போய் ஒரு 4-5 வருஷம் ஆச்சு சார். சமீபத்தில் தான். அவங்கள மேல ஒரு லேடியை பார்க்க முடியாது. சினிமாவில் ஷூட்டிங்ல இருந்தா கூட யாரையாவது கட்டி பிடிச்சிட்டு வந்தேன்னு சொன்னா கூட சிரிச்சுப்பாங்க. அவ்வளோதான். இதான வாழ்க்கை.
என்ன நிஜமாவா கண்டுபிடிக்கிறாரு? ஆக்டிங் அப்படின்பாங்க. பரவாயில்ல. எதுனாலும் தப்பா அதான் நினைச்சுக்க மாட்டாங்க. பதில் தப்பா பேச மாட்டாங்க. அந்த புரிதல் நாடகத்துல இருந்து இருக்காரு. நாடகத்துல நாடகம் நடிக்கிற பொம்பளைய கட்டி பிடிக்கிற மாரி சீன் வந்தா என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் செய்ய முடியாது. இவர் வேஷம் நடிகரான அப்புறமா தான் கல்யாணம் ஆச்சா அவருக்கு? இல்ல சார். அதுக்கு முன்னாடியே கல்யாணம் ஆயிடுச்சு. முன்னாடி ஆயிடுச்சு. கல்யாணம் ஆயிடுச்சு. ஸோ அவங்க அதெல்லாமே ஒண்ணும் பெருசா அவங்க ஆமா. எடுத்துக்கல. இயல்பா தான் இருந்தாங்க அவங்க அதெல்லாம். அவரு கல்யாணம் பண்ணிக்கும்போது ரூ. 45 வீட்ல தான் அப்பா குடியிருந்தாரு. இருக்கும்போது. ஒண்ணும் தொந்தரவே இருக்காது அவருக்கு. சிகரெட்ட குடிச்சுன்னு பர்க்லி சிகரெட் குடிப்பாரு. சினிமா ஸ்டார் ஆனதும் ட்ரிபிள் பை குடிக்காரு. எங்க மண்ணி கேட்பாங்க, "ஏன் அந்த சிகரெட்ட விட வேண்டியதானே? எதுக்கு ட்ரிபிள் பை?" அப்படின்னுவாரு. அதெல்லாம் கேட்பாங்க. இப்ப உங்களுடைய தாய்மாமன், உங்களுடைய அண்ணன் 2 பேருமே சினிமா துறையிலும், நாடகத் துறையிலும் பெரிய ஆட்கள். பெரிய ஆள். ஆனா உங்களுக்கான அந்த ஆர்வம் வந்து நம்பர் 1 வீரராகவன். நம்பர் 2 தான் மேஜர். வீரராகவன் நடிக்காத கேரக்டரே கிடையாது. அப்படி பண்ணுவாரு அந்த காலத்துல. இன்னைக்கும் போய் நீங்க எஸ்.ஆர். வீரராகவன்னு சினிமா ஃபீல்ட்ல கேட்டீங்கன்னா எல்லாரும் சொல்லுவாங்க. ரொம்ப மரியாதையா பரிச்சயமான. இருப்பாரு எல்லார்ட்டயும். அவன் சின்னவனா, பெரியவன்லாம் பார்க்க மாட்டாரு. நடிகன்னாவே ஒரு கும்பிடு போடுவாரு. ஆனா எப்பவுமே பாசிட்டிவான கதாபாத்திரங்கள் தான் பண்ணுவாரு இல்லையா அவரு? அது கொள்கை அவருக்கு. இல்ல. அவன் கேரக்டர் குடுக்குற ஏசி திருலவு சந்திரன்லாம் வீரராகவன் தோள் மேல கைய போட்டுன்னு போவாரு. நானே சொல்லுவேன், "என்ன மாமா அப்படி போடுறேன்?" "பிடிச்சிருக்குடா. நம்ம வந்து தப்பா சொல்லல. எல்லாம் நல்லா சொல்லுவோம்." உங்களுடைய அண்ணி பத்தி சொன்னீங்க நீங்க. எப்படி அவங்க எவ்வளவு ஆமா. பக்கபலமா இருந்தாங்க ஷியாமளா அப்படின்னு பேரு. சொல்லிட்டு. அவங்க ப்ரொடக்ஷன்ல ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணோம். பண்ணாங்க. அதான் கற்பகம் வந்துச்சு. கற்பகம் வந்துச்சு. போ போச்சு. அந்த அம்மா படமே எடுக்காதீங்கன்னு தான் சொன்னாங்க. எங்க மன்னி. என் பேர்ல படமே எடுக்க வேண்டாம். கடன் வந்துருச்சுன்னு வச்சுங்க. நோட்டீஸ் யாருக்கு வரும்? அந்த அம்மா பேர்ல தான் வரும். ஆனா, அவரு படுத்த படுக்கையா இருக்கும்போது கூட நோட்டீஸ்லாம் வரவிடாம கடன்லாம் அடைச்சுட்டு தான் போய் சேர்ந்தாரு. என் ஒய்ஃப்க்கு எதுவும் வரக்கூடாது. தெய்வம். உங்களுக்கான பாண்டிங் பத்தி சொல்லுங்களேன். உங்க 2 பேருக்குள்ள எப்படி இருக்கும்? 2 பேரும் நாங்க ஃப்ரீயா பேசிப்போம். எதா இருந்தாலும் மனசு விட்டு தான் பேசுவோம். இப்படித்தான் இருக்கணும் வாழ்க்கையில, இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லுவாரு அவரு. கடன் வாங்கக்கூடாதுன்னு சொல்லுவாரு. கடன் வாங்குனா கட்ட முடியாது. இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படுவோம்டா வாழ்க்கை. நம்ம கஷ்டப்படுறத விட நம்ம ஒய்ஃப் கஷ்டப்படுவா. அப்படின்னு தான் சொல்லுவாரு. ஏன்னா உங்க மேல ரொம்ப பெரிய அன்பு இருந்திருக்கு. அதனால உங்கள கூடவே வச்சிருந்திருக்கிறாரு ஆமா. அவரு. அவர் இல்லைன்னா நான் இல்ல சார். இன்னைக்கு அவர் பையன் பார்த்துக்கிறான்னா இப்பவும் ஒண்ணா தான் இருக்கீங்க நீங்க. ஜாயிண்ட் ஃபேமிலி தான். கௌதம் சார் நீங்க எல்லாருமே ஒண்ணா தான் இருக்கீங்க. ஒரு வார்த்தை என்னை பத்தி தப்பா பேச மாட்டான் அவன். எனக்கு 78 வயசு ஆகி போச்சு. கொஞ்ச நாள் தான் இருப்பேன். பையன் இப்போ ஆஸ்திரேலியால படிச்சுட்டு இருக்கான். அவன் இன்னும் கொஞ்ச நாள் தான் படிப்பு. அதுக்கப்புறம் அங்கேயே வேலை பார்த்து அவன் அங்க செட்டில் ஆயிடுவான். நான் இங்க வர வேணான்னு சொல்லிட்டேன் அந்த பையன. இங்க வந்தா அவன் படிச்ச படிப்புக்கு இங்க வேலை கிடைக்காது. சும்மா டான்ஸ்ல போய் ஆடிக்கிட்டு இருக்கணும், இது பண்ணணும். நல்லா படிச்சா அங்க பெரிய ஆள் ஆயிடலாம். அவன் சொல்றதெல்லாம் நான் சொல்றதெல்லாம் கடன் வாங்காத. வீட்ட ஒரு வீடு வாங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணு. நீ ஆஸ்திரேலியாவுல ஒரு வீடு வாங்கிக்கோ. உனக்குன்னு உன் கைப்பிடி. நான் எல்லாத்தையும் அதான் சொல்லுவேன். யாராவது நம்ம கையில வச்சுருக்கணும் காசு. அப்பதான் உங்கள மதிப்பான். உங்க பேங்க் அக்கவுண்ட்ல பணம் இருந்தா நீங்க ஒரு சம்பாதிப்பீங்க. இது உலக இயல்பு. நான் அப்படி இருப்பேன். என் பையன் பார்த்துப்பான், அவன் பார்த்துப்பான்லாம் சொல்லக்கூடாது. இது என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம். வேற ஒண்ணும் இல்ல. கௌதம் சார் நடிக்க வந்தது என்ன ஃபீல் பண்ணாரு விஜய் சார்? ஏன்னா கேபி சாரே இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. பாலச்சந்தர் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டாரு. சரி வரட்டும். நல்லா பெரிய ஆளா வரட்டும்னு. அவளுக்கு விருப்பம் தான் அவருக்கு. ஆமா. தலையில கொட்டுனது அவர் தானே. அதனால அவருனால ஒண்ணும் கஷ்டம் இல்ல. அவர் பாட்டுக்கு இருக்காரு. அவர் வேலைகள பார்த்துட்டு டான்ஸ் நல்லா ஆடுவாரு. டான்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. மேஜர் சாருடைய மறைவுக்கு பிறகு நீங்க எப்பப்பெல்லாம் அவர் ஞாபகம் உங்களுக்கு வரும் உங்களுக்கு? படங்கள் பார்க்கும்போது ஞாபகம் வரும். படுக்கும்போது அவர கும்பிடு போட்டு தான் படுப்பேன் உள்ள போய். எல்லா பிரதர்ஸும் அப்படித்தான் சார் இருப்பாங்க. ஒவ்வொரு பிரதர்ஸ் இல்ல. எனக்கு மாத்திரம் இல்ல. எல்லார் வீட்லயும் பிரதர்ஸ் தவறி போனாங்கன்னா, ஒரு பிரதர் இல்லைனாலும் இன்னொரு பிரதர் ஒரு பிரதர் மேல ரொம்ப அட்டாச்மென்ட்டா இருப்பான். அது வாழ்க்கை. அது யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது. அதான் உண்மை. எங்க மாமனார் செத்து போன அன்னைக்கு மேஜர் ஃபுல்லா இருந்தார். கடைசி வரையும். வீரராகவன் ஐயாவோட எடுத்து பாடியை கொண்டு அடக்கம் பண்ணிடுற வரைக்கும் நாங்க இருந்தோம் கூட. அவருக்கு இருக்கணும்னு அவசியம் இல்ல. தாய் மாமன் அவர் மேல ஒரு ஆள் கரெக்டா ஸ்ட்ரிக்ட்டா இருக்க முடியாது. எங்க மாமனார் மேல. அப்படிப்பட்ட ஆள் அவரு. எல்ஐசில லோன் வாங்குறதுக்கு அவர் தான் லோன் வாங்கி கொடுத்தாரு. ரூ. 30,00,000. நம்பவே மாட்டாங்க. அந்த வீடு கட்டும்போது கொஞ்சம் சிரமப்பட்டோம். அவரை தம்புன்னு தான் கூப்பிடுவோம் நாங்க. தம்பு இப்படி லோன் நீ எல்ஐசி ஆஃபீஸுக்கு வாப்பான்னாரு. 14 மாடி கட்டத்துல 14வது மாடியில தான் அவருடைய ஆஃபீஸ். போனோம் அந்த ஆஃபீஸர பார்த்தா சொன்னாரு. உங்க வீட்டு பத்திரம் இருக்கான்னாரு. இருக்கு. இப்பதான் அடமானத்துல இருந்து திருப்பின்னு வந்தேன்னாரு. பத்திரத்தை வச்சோம். ரூ. 30,00,000 லோன் கொடுத்தாங்க. சினிமா படம் மொத்தம் எடுக்கக்கூடாதுன்னு கண்டிஷன் எங்க மாமா.
பணம் போயிடும். நீ வந்து வீடு வாங்கலாம், வாசல் வாங்கலாம், எல்லாம் பண்ணலாம். திருப்பி வீட்டை வித்துட்டு கூட கடன் அடைச்சிடலாம். படம் எடுத்தா ஒண்ணும் பண்ண முடியாது. இன்னைக்கு உங்களோட நல்லா பேசிட்டு இருப்பான் சார். நாளை காலையில உங்ககிட்ட வந்து பணம் கேட்பான். நடிகர்களே அப்படித்தான். அது ஆம்பளையா இருக்கட்டும், பொம்பளையா இருக்கட்டும். அவன் என்ன சொல்லுவா? நான் உன்னை வந்து படம் எடுக்கணும்னு சொன்னேன்னா, எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுன்னு தானே கேட்கிறேன். உங்களுடைய ஃபேமிலி பத்தி சொல்லுங்க. என்னுடைய ஃபேமிலி எங்க மாமா பொண்ணை தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க எனக்கு. நான் படிக்காதவன். எங்க மாமாட்ட போய் சொன்னேன், நான் படிக்கல அப்படின்னு. பரவாயில்ல, நான் சிகரெட்டு தண்ணியெல்லாம் அடிக்கப்பட்டேன் சார். நிம்மதியா இருப்பேன். கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. எனக்கு ஒரு பையன். அவன் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறான். எனக்கு மாதம் 1ஆம் தேதி ஆனால் அவன் 20,000 ரூபா கொடுத்துருவான் என் பையன். என்னுடைய செலவுக்கு, வைத்திய செலவுக்கு. எனக்கு 2 மாதமா செஸ்ட் பெயின் வந்து நான் ஆஸ்பத்திரியில் 10 நாள் இருந்தேன். 3 லட்ச ரூபா செலவு. அவன் தான் கட்டினான். இவர் கட்டுறேன்னாரு. பையன் இருக்கும்போது நீ கட்ட இன்சூரன்ஸ் பண்ணிட்டேன். அந்த பணம்லாம் வந்து பேச்சுக்கு சொல்லலை. பணம் இருந்தால் தான் எல்லா காரியமும் நடக்கும். நம்ம வந்து அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோம்னு சொல்லக்கூடாது. நம்மனால யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. என்னுடைய அபிப்பிராயம் தான். நிம்மதியாக இருக்கணும் வாழ்க்கையில். அதான் என்னுடைய குறிக்கோள். எனக்கு பெண் குழந்தைகள் கிடையாது. எனக்கு பேத்தி இருக்கா. அவள் 10th படிக்கிறா. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவன் படிப்பான். 1ஆம் தேதி வந்து என்னை பார்த்துட்டு போயிடுவாங்க. அவ்வளோதான். சந்தோஷம். அவர் தான் படிக்க வச்சார். மேஜர் தான் அவனை படிக்க வச்சார். வெற்றியாளரை விதைக்கும் மண் எஸ்என்எஸ். வெற்றியாளரை உருவாக்கும் மண் எஸ்என்எஸ். வெற்றியின் மண் எஸ்என்எஸ். எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கோவை.